ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நாம் இப்போது டெய்ஸி ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு 4 ப்ளையான் 2.5 mm ஹூக் எடுத்துக்கோங்க. இப்போது மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. மேஜிக் சர்க்கிள்குள்ளே 7 ஏசி போடணும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் மேஜிக் சர்க்கிள் எஸ்சி ஸ்டிச்சஸ்லாம் எப்படி போடணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். சேனலில் போய் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம மேஜிக் சர்க்கிள்குள்ளே 7 எஸ்சி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எப்படி பண்ணலான்னு நாம் இப்போது பார்க்கலாம். மேஜிக் சர்க்கிள்குள்ளே 7 எஸ்சி ஃபினிஷ் பண்ண பிறகு நம்ம இந்த டெய்ல் யானை புல் பண்ணால் அந்த ஹோல் க்ளோஸ் ஆயிரும். இப்போது செகண்ட் ரோ ஒரு எஸ்சிக்குள்ளே 2 எஸ்சி போடணும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே 2 எஸ்சி போடுறேன். தென் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே 2 எஸ்சி போடுறேன். இதே மாதிரி செகண்ட் ரோ ஃபுல்லாக எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் 2 எஸ்சி போடணும். ஸோ டோட்டலாக செகண்ட் ரோவில் 14 ஏசி வரும். 14 ஸ்டிச்சஸ் முடித்த பிறகு நாம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் போட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நான் ரெட் கலர் யான் ஜாயின் பண்ண போகிறேன். நீங்கள் ரெட் கலர் நூலை நம்ம எங்கே ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணமோ அதுக்குள்ளே ஹூக்கை விட்டு நூலை புல் பண்ணி இழுத்து ஒரு செயின் போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது பெட்டல் பேட்டர்ன். நம்ம இதுதான் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் 7 செயின் போடணும். ஃபஸ்ட்டு 7 செயின்ஸ் இப்போ முடித்த பிறகு ஹூக்கில் செகண்ட் செயின்குள்ளே ஒரு எஸ்சி போட்டுக்கோங்க. தென் ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸ்குள்ளேயும் ஒவ்வொரு ஹெச்டிசி ஹாஃப் டபுள் க்ரோஷெட் ஒரு ஹெச்டிசி தான் எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் போடணும். எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஹெச்டிசி போட்டு முடிச்சுட்டு நம்ம எங்கே யான் ஜாயின் பண்ணோம் அதே ஸ்டிச்சுக்குள்ளேயே இப்போது ஹெச்டிசி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம எங்கே ரெட் கலர் நூல் ஜாயின் பண்ணமோ அதே ஸ்டிச்சுக்குள்ளேயே ஒரு எஸ்சி போட்டுருங்க. எஸ்சி போட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தென் 7 செயின்ஸ் போட்டு அடுத்த பெட்டல் இதை ஜாயின் பண்ணிடுங்க. இப்போது அதே ஸ்டிச்சுக்குள்ளே எஸ்சி போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு தென் 7 செயின்ஸ் போட்டுட்டு பெட்டலோட பேட்டர்னை அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஒவ்வொரு பெட்டலையும் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி பெட்டல்ஸ் ஃபுல்லாக எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட் பெட்டல் செஞ்ச பிறகு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணி விட்டுருங்க. தென் ரிமைனிங் இருக்கிற
அந்த குட்டி நூலை வந்து நீடில் வச்சு செக்யூர் பண்ணி விட்டுருங்க. இந்த ஃப்ளவர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னா ஹெட் பேண்ட் இல்லை ஹேர் பேண்ட் அதில் வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும். இதே மாதிரி கலர் கலராகவும் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃப்ளவர் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சவங்க இந்த ஃப்ளவர் வந்து ஈஸியாக செய்யலாம். வேறு கலரில் கூட நீங்கள் இந்த ஃப்ளவர் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை, டேக் கேர், see you all.